பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரமான நன்மைகள். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எனத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வதே அல்லாமல் நாம் அவருக்கு எனத்தை செலுத்த முடியும். கர்த்தர் நம்மளை பாதுகாத்தாரே, கர்த்தர் நம்மளை நடத்தினாரே, கர்த்தர் நம்மளை இதுவரை சுமந்து வந்தாரே. எல்லாரும் வாயிலை திறந்து ஆண்டவரே நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே, கண்ணீர் தண்ணீர்களை கடக்கும் பொழுதும் நீர் எங்களோடு கூட இருந்தீரையா. ஆறுகளை கடக்கும் பொழுதும் நீர் எங்களோடு கூட இருந்தீங்களப்பா. ஆண்டவர் எங்களுக்கு மாறாதவராய், நல்லவராய், வல்லவராய், கிருபையுள்ளவராய், என்றென்றும் மாறாதவராய் கர்த்தருடைய வாழ்க்கையிலே அப்பா நீங்கள் இருந்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போய் விடாதபடிக்கு கர்த்தருடைய கரங்களினால் எங்களை தாங்கினீங்களப்பா. எங்களை தப்புவித்தீங்கள் ஆண்டவரே. எத்தனை நெருக்கங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை தோல்விகள், எத்தனை ஏமாற்றங்கள் வந்தாலும் கூட கர்த்தர் எங்களை அன்று கரத்தை பிடித்தவர். எங்களை நடத்தி வருகிறார் ஆண்டவரே, எங்களை தாங்கி வருகிறப்பா, எங்களை தப்புவித்து வருகிற ஆண்டவரே. உங்களுடைய கிருபை எவ்வளவு பெரியது, உங்களுடைய இரக்கம் எவ்வளவு பெரியது, உங்களுடைய தயவு எவ்வளவு பெரியது, நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியது ஆண்டவரே. துதிக்கிறையா, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அதை நாங்கள் எண்ணி பார்ப்பதற்கு 1000 நாவுகள் இருந்தாலும் போதாத ஆண்டவரே. மரண இருளிலே எங்களை காத்தீரையா. இப்படிப்பட்டதான கொள்ளை நோய் சூழ்நிலைகளிலே கர்த்தர் எங்களை காத்து வருகிறீரே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. இந்த ஆராதனைக்கு எங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் தகுதிப்படுத்துவீராக ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் எங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் கர்த்தர் இடைப்படுவீராக. அங்காங்கு இருந்து ஆண்டவரே ஆன்லைன் மூலியமாய் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு புதிய விசுவாசம் வரட்டும் ஆண்டவரே, ஒரு புதிய நம்பிக்கை வரட்டும் ஆண்டவரே, ஒரு புதிய தைரியம் வரட்டும் ஆண்டவரே. என் தேவன் என்னை கைவிட மாட்டா, என் தேவன் என்னை வெட்கப்படுத்த மாட்டார், என் தேவன் என்னை கண்ணீர் வடிக்க வைக்க மாட்டார் என்கிறதான அந்த நம்பிக்கையோடு ஆராதி எங்களுக்கு உதவி செய்யுங்க டாடி. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து உங்களுடைய சமூகத்திலே நீதி உள்ளவர்களாக, பயம் உள்ளவர்களாக நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய கிருபை என்றும் மாறாததாக இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய கிருபை நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கிருபை. அந்த தேவ கிருபை நினைத்தவர்களாய் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. இருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம்.
அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா. போன்ற கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் அதை வெளிச்சமாய் மாற்றுகிற கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே வாதைகள் வந்தது, கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். சிங்கக்கெபியிலே தானியேலை தூக்கி போடும் பொழுதும் தானியேலோடு கர்த்தர் இருந்தார். அக்கினி சூளையிலே சாத்ராக் மேசாக் அவர்களை தூக்கி போடும் பொழுதும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். அதே போல கர்த்தர் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே, இந்த காரிருள் போன்ற சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவர், நம்முடைய கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற ஒரு ஆண்டவர், சாம்பலை சிங்காரமாய் மாற்றி ஆனந்த களிப்பை நமக்கு தருகிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அந்த தேவனை உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி பாடி விசுவாச அறிக்கையோடு கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பாய். இன்று நீ காண்பாய், இன்று நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கை
தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார், திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிட பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார், தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. முடிந்தவங்க எல்லாரும் எழுந்திருந்து தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். ஓ ஹல்லேலூயா. கண்ணீரோடு இருக்கிறீர்களா? பாரத்தோடு இருக்கிறீர்களா? ஐயோ, என் வேலையில நெருக்கப்படுகிறேன், என் குடும்பத்துல நான் நெருக்கப்படுகிறேன், என் வாழ்க்கையில ஏன் இப்படி என்று சொல்லி பல சோதனைகளுக்குள்ளாக கடந்து போய் இருக்கிறீர்களோ, ஒருவேளை மரண பள்ளத்தாக்குகளோ, ஒருவேளை கஷ்டமான சூழ்நிலையோ, ஒருவேளை அவாந்தரமான சூழ்நிலையோ, எல்லாவற்றையும் மத்தியிலும் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். தேவ பிள்ளையே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன், வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறாரே. அவர் நம்மளை கைவிடுவாரோ? அவர் நம்மளை வெட்கப்படுத்துவாரோ? அவர் நம்மளை தள்ளி விடுவாரோ? அவர் நம்மளை விட்டு தூரம் போவாரோ? அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் அல்லவா உங்களையும் என்னையும் விலைக்கரையமாய் மீட்டிருக்கிறாரே. எத்தனை நல்ல ஆண்டவர், அவருடைய வாழ்க்கையில எல்லாம் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவ பிள்ளைகளே, இருதயத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லுமா, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் என் இயேசுவே என்று சொல்லி நாம் பாடி கர்த்தரை உயர்த்துவோம். அவரே என் மீட்பராயிருக்கிறாரே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவை. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவை. இன்பமோ
துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவை. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவை. நேசிப்பேன் 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 இயேசுவை. நேசிப்பேன் நேசிப்பேன் ஆண்டவரை பார்த்து நேசிப்பேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவை. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. அவரை போல ஒரு நல்ல தெய்வம், உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை நடத்திட யாரும் இல்லையே. இயேசையா யாரும் இல்லையே. உம்மை நான் போற்றுவேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். உம்மை நான் போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். உம்மை நான் போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். என் தெய்வமே என் இயேசுவே, என் தெய்வமே என் இயேசுவே. ஹalleluya. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஓ அவரை போல தாங்கிட, அவரை போல நம்மளை நடத்திட, அவரை போல நம்மளை சுமந்திட, அவரை போல நம்மளை தப்புவித்திட, அவரை போல நம்மளை ஏந்திட இந்த உலகத்திலே யாருமே இல்ல. தேவ பிள்ளையே, எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம் இருதயத்திலிருந்து. அவரே நல்லவராயிருக்கிறார். ஒருவேளை பணம் இருக்கிறவர்களை பாருங்கள், ஒருவேளை பட்டம் இருக்கிறவர்களை பாருங்கள், ஒருவேளை வசதிகள் இருப்பவர்களை பாருங்கள். எங்கே நிம்மதி, எங்கே சமாதானம், எங்கே ஆறுதல், எங்கே விடுதலை என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என் ராஜாதி ராஜா எனக்கு உண்டு, என் தேவாதி தேவன் எனக்கு உண்டு, என் கர்த்தாதி கர்த்தர் எனக்கு உண்டு. ஆகவே நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றுமே. சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு
பந்தியை ஆயத்தப்படுத்துகிற ஆண்டவர், சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுடைய தலைகளை உயர்த்துகிற ஆண்டவர், சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர், சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை உன்னதங்களிலே உட்கார வைத்து அழகு பார்க்கிற ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறையா, உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களை தேற்றிட, எங்களை நடத்திட, எங்களை தாங்கிட நீரே நல்ல தகப்பனையா. உம்மை விட்டால் எங்களுக்கு இந்த உலகத்துல யாருண்டு? நீரே நல்ல நேசர். உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த மாலை வேளையிலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தேவ செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் பாராட்டின அவருடைய அளவற்ற கிருபைக்காய் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சந்தர்ப்பத்தை தந்த போதகருக்கும் உதவி போதகர் மற்றும் மூப்பர்களுக்கும் என் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தேவன் தாமே பெரிய காரியங்களை எதிர்பார்ப்போடு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்வாராக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாம் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளின் தலைப்பு, நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, செய்தியின் தலைப்பு, என் வழியா அல்லது தேவனின் வழியா என்று சொல்லி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அனுதின வாழ்க்கையில், பொருளாதார பிரச்சனையில், குடும்ப சூழலில் எல்லாம் நமக்கு எதிராக வருகிற போது ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனை என்று சொல்லாதவர்கள் இருக்க முடியாது. என் வழிகள், என் நியாயங்கள் ஏன் தேவனுக்கு தெரியவில்லை என்று சொல்லி அங்கலாய்க்கிற அநேகருடைய சத்தங்கள் ஏன் நான் கூட அநேக முறையில் இவ்விதமாக கேட்டது உண்டு என் வாழ்க்கையில். இந்த நாளிலும் கூட இந்த செய்திக்கு ஆதாரமான வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 40:27 வசனம். யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானே. ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போமா. அன்புள்ள ஆண்டவரே, இந்த இரவு வேளைக்காய் நன்றியுடைமை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக ஜனங்கள் இல்லை ஆண்டவரே. தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கத்தாதி கத்தர், உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக ஜனங்கள் கூடி வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய நீர் பேசும்படியாக செபிக்கிற ஆண்டவரே, இருதயத்தில் பேசுங்க ஆண்டவரே. ஆறுதலின் வார்த்தைகளாகவும் எச்சரிப்பின் சத்தமாகவும் கடந்து வர தேவன் கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், நீர் மகிமைப்படுங்க. ஒவ்வொருவருக்கே துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். ரவீந்திரநாத் தாகூர் என்கிற ஒரு வங்காள கவி இருந்தார். அவரை பற்றி நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். கீதாஞ்சலி என்கிற ஒரு கவிதை புத்தகத்தை எழுதியவர். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். ஒரு நாள் அவருடைய அனுதின வாழ்க்கையில் காலையில் 6-6:30 மணிக்கு அவருடைய உதவிக்காரர் வருவார். வந்து அவருக்கு ஒரு காஃபி கொடுப்பா. பின்பதாக அவர் அந்த வேலைகளை செய்ய ஆரம்பித்து விடுவார். ஆனால் ஒரு நாள் காலையில் அந்த வேலைக்காரனுக்காக அவர் காத்து கொண்டு இருக்கிறார். அவன் வரவே இல்லை. ஒரு 6:30 ஆகிவிட்டது, 7:30, 8:30, 9:30 என்று சொல்லி நேரம் கடந்து கொண்டு இருக்கிறது. அவன் எதிர்பார்த்த அந்த வேலைக்காரர் வரவில்லை. ரவீந்திரநாத் அவருக்கு மிகவும் கோபம். ஏன், என்ன ஆச்சு, ரெகுலராக வரக்கூடியவன் ஆச்சு, இன்னைக்கு என்ன ஆச்சு என்று சொல்லி யோசித்து கொண்டு கோபத்தோடு கூட காத்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு அவர் காலையில் குடிக்கக்கூடிய பெட் காஃபி அது மிஸ் ஆயிடுச்சு. அந்த கோபம் அவருக்குள்ளால 11 மணிக்கு அந்த வேலைக்காரன் மெதுவாக வந்து அவன் உள்ளே நுழைந்து அவன் வழக்கமாக செய்யக்கூடிய வேலைகளை தொடங்குகிறான். ரவீந்திரநாத் அவனை கூர்மையாக பார்த்து கொண்டு விட்டு அவனை பார்த்து கேட்கிறார், 11 மணிக்கு வந்திருக்கிற, ஏன் காலையில் வரல என்று சொல்லி. அவன் ரொம்ப நிதானமாக அவர்கிட்ட சொன்னான், ஐயா, நேற்றிரவு என்னுடைய மகள் இறந்து போனா, அவளை இந்த காலையில் தகனம் செய்து விட்டு நான் இந்த வேலைக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரவீந்திரநாத்துடைய தாகூருடைய பிரச்சனை
அவருக்கு காலையில ஒரு கப் காஃபி கிடைக்கல, அதுதான் பிரச்சனை. ஆனா அவர் வேலைக்காரன் அவருடைய சொந்த மகளை இழந்து போனது, அது ஒரு பிரச்சனை. அநேக வேளையில நம்முடைய பிரச்சனைகள் நமக்கு பெரிதாக தோன்றும். அதனால பிரச்சனைகள் பெரிதாக தோன்றுகிற காலத்துல நாம் விதமான வார்த்தைகளை உதிர்ப்பது நம்ம வாழ்க்கையில வழக்கம். என் வழி கர்த்தருக்கு மறைவாயிட்டோ, என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறதோ என்று சொல்லி ஆங்கில வேதாகமத்தில் விதமாய் சொல்கிறது, my way is hidden from the Lord, my cause is disregarded by my God என்று சொல்லி, disregarded by my God. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல விதமாய் சொல்கிறது, my way is hidden from the Lord and the justice due me escapes the notice of my God. எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான காரியங்கள் கிடைக்காமல் தவிர்க்கப்பட்டு போகிறது என்று சொல்லி சொல்கிறத பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மாலை வேளையில, இந்த இரவு வேளையில ஒரு விசை நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வழிகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீதிமொழிகள் 14 விதமாய் சொல்கிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லி. அநேக வழியில நாம் நினைக்கிறோம் நம்முடைய வழிகள் சரியானவைகள் என்று சொல்லி, நான் செய்கிற காரியங்கள் சரியானவை, நான் எடுக்கிற காரியங்கள் டிசிஷன்ஸ் எல்லாம் சரியாக இருக்கிறது என்று சொல்லி நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம். அநேக வேளையில அது நமக்கு சரியாக தோன்றுகிறது, ஆனா அதன் முடிவோ மரண வழி என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஒரு எக்ஸாம்பிள நான் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புறேன். யூதாஸ் காரியத்து மத்தேயு 26 அதிகாரம் 14 வசனத்துல 15 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படியாக யூதாஸ் காரியத்து அவன் இருதயத்துல பிசாசன் அவன் புகுகிறதை பார்க்கிறோம். ஆனா யூதாஸ் காரியத்தை நான் நினைக்கிறேன், யூதாஸ் காரியத்து இந்த காரியத்தை எவ்விதமாக யோசித்தாங்க என்றா, லூக்கா 4 அதிகாரம் 28 வசனத்துல இந்த வசனத்தை வாசிங்க. 28, 29, 30. ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லாரும் இவரை கேட்ட பொழுது கோபம் உண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவினின்று கடந்து போய்விட்டார். இந்த காரியத்தை யூதாஸ் காரியத்தை பார்த்திருந்தவனா இருந்தனால அவன், நான் யோசிக்கிறேன், நான் நினைக்கிறேன், அவன் நினைத்தான் நான் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து நம்ம 30 காசு வாங்கிக்கலாம், ஆனா அவர் மறைந்து போவார் என்று சொல்லி. சில வேளைகள்ல ஏசாயா 55 அதிகாரம் 8 வசனம் விதமாய் சொல்கிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி. இந்த நாள்ல நம்முடைய காரியங்கள் எவ்விதமாக இருக்கிறது? நீதிமொழிகள் 5:21 விதமாய் சொல்கிறது, மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் என்று சொல்லி. அவர் நம்முடைய வழிகளை சீர்தூக்கி பார்க்கிறார். இந்த மாலை வேளையில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வழிகள் எவ்விதமாக இருக்கிறது? நாம் எவ்விதமாக நம்முடைய வழிகளை நடந்து கொண்டிருக்கிறோம்? எவ்விதமான பாதையில நாம் நடந்து கொண்டிருக்கிறோம்? யோசித்து பார்ப்போம். அது மாத்திரம் இல்ல, நாம் அடுத்து சொல்லக்கூடிய காரியம், என்னுடைய நியாயங்கள் தேவனுடைய சமூகத்தில் எட்டாம போகிறது என்று சொல்லி. நம்முடைய நியாயங்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஏசாயா 59 அதிகாரம் 9 வசனம், ஆதலால் நியாயம் எங்களுக்கு தூரமாய் இருக்கிறது, நீதி எங்களை தொடர்ந்து பிடிக்காது. வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், இதோ இருள், பிரகாசத்துக்கு காத்திருந்தோம், ஆனாலும் அந்தகாரத்திலே நடக்கிறோம். பாருங்க, வேதம் நம்முடைய நியாயங்கள், நீதிகள், நம்முடைய நியாயங்கள் எங்களுக்கு தூரமாய் இருக்கிறது, நீதி எங்களை தொடர்ந்து பிடிக்காது என்று சொல்லி சொல்றத பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அந்தகாரத்திலே நடக்கிறோம் என்று சொல்லி சொல்கிறது. நம்முடைய நியாயங்கள் தூரமான நியாயங்களா இருக்கிறது. அதனாலதான் அநேக வேளையில தேவனுடைய சமூகத்தில் அது எட்டுவதில்லை. ஏசாயா 64:6 நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது, நாங்கள் அனைவரும் நிலைகளைப் போல் உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்துக் கொண்டு போகிறது என்று சொல்லி நம்முடைய நீதி நியாயங்கள் எல்லாம் அழுக்கான கந்தைகளாக இருக்கிறது. நம்ம எதை நாம ஜஸ்டிஃபை பண்றோம்? என் நியாயம், என் வழி, என் நியாயம் என்று சொல்லி
ஏசாயா 55:7 விதமாய் சொல்கிறது, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் தெளிவாக சொல்கிறது, உங்கள் வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நாம் தேவனுடைய வழியை எவ்விதமாக தேர்ந்தெடுப்பது? நம்முடைய வழிகள் தேவனுக்கு பிரியமான வழிகளாக அநேக வழிகள் இல்லை. நம்முடைய நியாயங்கள் தேவ சமூகத்தில் எட்டவில்லை. அப்பனா நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? சூசிங் காட்ஸ் வே பிகின்ஸ் வித் ஃபியரிங் காட். முதலாவது கர்த்தருடைய வழி தேவனுடைய பயத்துல தொடங்குறது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய வழி தேவனுடைய பயத்துல தொடங்குறது. தேவனுடைய பயம் முதலாவது தேவை. இந்த நாட்கள்ல நம்முடைய வழிகளை விட்டு அநேக வழியில நம்முடைய வழியில நாம் நடக்கிறதுனால நாம் தேவனுடைய வழியில நடக்க முடியாம போயிடும். நமக்கென்று சொல்லி ஒரு சர்க்கிளை போட்டு கொள்ளுகிறோம். என் வழி தனி வழி என்று நாம் சொல்கிறோம். நம்முடைய தனி வழியை தேவன் கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் நாம் நடக்க வேண்டியது தேவனுடைய வழியில. தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த பாதையில நடக்க தேவன் நம்மிடத்துல விரும்புகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கொரோனா காலங்களில அநேகர் இந்த பிரச்சனைகளோடு பாடுகளோடு கடந்து செல்லும் போது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இதுதான், ஏன் எனக்கு, ஏன் எனக்கு, ஏன் எங்களுக்கு, நான் எவ்வளவு நன்மைகள் செய்தனே என்று சொல்லி என் காது கேட்க கூட சிலர் சொன்னதை நான் பார்க்கிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவ சமூகத்துல தேவன் இந்த நாட்கள்ல நல்லது ஒரு சமயத்தை தந்திருக்கிறார். நம்முடைய வழிகள் எப்படிப்பட்டவையா இருக்கிறது? முதலாவதாக தேவன் விரும்புகிறோம் கர்த்தருடைய பாதையில நடக்க வேண்டும் என்றால் முதலாவது நாம் செய்ய வேண்டியது அவருக்கு பயப்படுகிற பயத்துல நம்முடைய வழி தொடங்குகிறது என்று சொல்லி சங்கீதம் 111:10 விதமாய் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும் என்று சொல்லி கர்த்தருக்கு பயப்படுதல். இந்த நாட்கள்ல கர்த்தருக்கு பயப்படுகிற காரியங்கள் உலகத்துல இருந்து அற்று போகிறத பார்க்கிறோம். கர்த்தருடைய பயம் இல்லை, துன்மார்க்கம் துணிகரமாக செய்கிறத பார்க்கிறோம். அனுதினமும் செய்தித்தாள்கள்ல மற்றும் நியூஸ்ல நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இல்லை. ஏனென்றால் இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க இந்த கொரோனா காரியத்தை, மனுஷன் டெக்னாலஜில எங்கேயோ போயிட்டான். எத்தனையோ 1000 கிலோமீட்டர் வேகத்துல சந்திர மண்டலத்தையும் மற்றும் ஸ்பேஸ் சென்டர்ஸையும் அடைகிறான். ஆனா ஒரு சின்ன கொரோனா, கண்ணுக்கு தெரியாத ஒரு கொரோனாவை அவனால போராட முடியல, அழிக்கிறதுக்கு போராடுகிறான். அமெரிக்கா, பிரிட்டன், இத்தாலி, ஜெர்மனி, பிரான்ஸ் என்ற பெரிய பெரிய நாடுகள் எல்லாம் கதறிக்கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? துணிகரம். இந்த நாட்கள்ல சற்று நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற இதுல ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி இருக்கிறது. நீதிமொழிகள் 14:2 வாசிப்போம். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்தில் இருக்கிறதா? 2 நாளாகவும் 19:7 விதமாய் சொல்கிறது, ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது, எச்சரிக்கையாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகதாட்சியமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது என்றான். ரொம்ப கிளியரா அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது என்று சொல்லி எச்சரிக்கையா இருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அநியாயமும் முகதாட்சியமும் இல்லை. லஞ்செல்லாம் கொடுக்க முடியாதுங்க ஆண்டவருக்கு. அவர் பரிதானமும் அவரிடத்துல செல்லாது. நாம் காணிக்கையை கொடுத்து விட்டு நாம் நினைத்ததை சாதிக்க விடலாம் என்று சொல்லி யோசித்தா அது முடிவோ பயங்கரமாக இருக்கும். முதலாவது இந்த இரவு வேளையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம்.
ஒருவேளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம் வாழ்க்கையில இருந்து அற்றுப்போய் இருந்தா நாம் கர்த்தருடைய வழியில நடக்க முடியாது. ஏனென்றால் வசனம் இதுமாய் சொல்கிறது, நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் என்று சொல்லி, தன் வழிகளில் தாழ்மாறு அவரை அலட்சியம் பண்ணுகிறான் என்று சொல்லி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம் வாழ்க்கையில இருக்கட்டும். இரண்டாவது ஒரு காரியத்தை குறித்து நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். இரண்டாவது, கர்த்தரின் வழிக்கு வேத வசனம் நம்முடைய இதயங்களை நிரப்புவது அவசியமாக இருக்கிறது. சூசிங் காட்ஸ் வே requires filling our hearts with his words. வார்த்தையால நான் நிரம்பணும். வார்த்தை நம்ம இந்த நாட்கள்ல கர்த்தருடைய வார்த்தை நம்ம உள்ளத்தில் இல்லாத நிமித்தம் அநேக தவறான உபதேசங்கள் எல்லாம் கடந்து வருகிறது. சங்கீதம் 119, 105 விதமாய் சொல்கிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அவருடைய வசனம் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. இன்னைக்கு பாதை இருளான பாதையில நடக்கிறதுக்கு காரணம் என்ன? வெளிச்சம் இல்லை. வெளிச்சம் எங்கிருந்து வருகிறது? வேத வசனம் நமக்கு வெளிச்சமா இருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. இது இன்னைக்கு இந்த காரியத்துல நம்முடைய சபையும் நாமும் விசுவாசிகளும் மிஸ் ஆகிறது ஒரு காரியம். வீண் உபதேசங்கள் சபைக்குள்ளால எப்படி வருகிறது என்றா இப்படிதான் வருது. கடந்த நாட்களுக்கு முன்பாக நாம் கேள்விப்பட்டோம், இந்த தங்க துகள்கள், அப்புறம் லாஃபிங் என்று சொல்லி சிரித்து கொண்டே இருப்பாங்க. அநேக தவறான உபதேசங்கள் சபைக்குள்ள வருகிறது. அது வந்ததும் ஒரு சில கூட்ட ஜனங்கள் அதை பின்பற்றி கொண்டு போய் விடுவாங்க. காரணம் என்னன்னா, வேத வசனத்தின் அறிவு இல்லாத நிமித்தம். தேவன் நமக்கு இந்த நாட்கள்ல நன்றாக சமயம் தந்திருக்கிறார். வேதத்தை தியானிக்கும்படியாக, நம்முடைய நேரங்களை அதில் செலவழிக்கும்படியாக. இந்த கொரோனா காலங்களில வேதத்தை அதிகமாக தியானிப்போம். கர்த்தருடைய வழியில நடக்க வேண்டும் என்றால் அந்த வசனத்தை நாம் படிப்பது மிகவும் அவசியம். காரணம் என்றால் இந்த நாட்களில் போகிறோம் மெட்டீரியல் பிளஸிங், ப்ராஸ்பரிட்டி தியரி, ஹைப்பர் கிரேஸ், இந்த போல காரியங்கள்லாம் வருது. காரணம் என்ன? ஒரு சில வசனத்தை அவர்கள் பிடித்து கொண்டு வந்து நம்மளோடு பேசும்போது நாம் நினைக்கிறோம் இதுதான், இது பெரியதான ஒரு பெரிய சத்தியத்தை அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொல்லி மாயையான ஒரு காரியத்துக்குள் கடந்து போய் விடுகிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேத அறிவு மிகவும் முக்கியம். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக என் தாயாரும் என்னுடைய உறவினர் ஒருவரையும் சந்திக்கும்படியாக ஒரு ஜெகோவா விட்னஸ் இருந்து ஒரு சகோதரி வந்திருந்தாங்க. அவர்கள் நன்றாக அருமையாக பேசிவிட்டு சென்று விட்டார்கள். அப்போ என் தாயாரும் சரி அந்த சகோதரியும் சரி, ரெண்டு பேரும் பெந்தகோஸ்த அனுபவத்தில் உள்ள சகோதரிகள். என்கிட்ட சொல்றாங்க, ஜெகோவா விட்னஸ் அவங்களும் நம்மள மாதிரி தான் பிரசங்கம் பண்றாங்க, நம்ம அதே வசனம் தான் இருக்காங்க பேசுறாங்க என்று சொல்லி. நான் அவங்ககிட்ட சொன்னேன், அவங்க ரத்தத்தை விசுவாசிக்க மாட்டாங்க. விசுவாசனம் இந்த நாட்கள்ல கிறிஸ்துவின் ரத்தத்தை மறுதலிக்கும்படியாக வைத்திருக்கிறான். ஏனென்றால் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம ரட்சிக்கிறது, சுத்திகரிக்கிறது என்று சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இயேசுவின் ரத்தம் இல்லாமல் நம்ம ஒருவரும் ரட்சிக்கப்பட முடியாது. கிறிஸ்துவின் ரத்தத்தினால நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். இன்று தினத்துல பிசாசானவன் அதை அவர்களுக்கு மறைத்து விட்டான். அதனால அவர்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை, பரலோகத்தை அவர்களுக்கு தூரமாக்கி விட்டான். இது வசனத்தை அறிந்த நமக்கு தெரியும். ஆனா அவங்க இதே மாதிரிதான் பேச மாட்டாங்க. அவங்க இந்த காரியத்தை மறைத்து விடுவார்கள். அவங்களும் வேதத்திலிருந்து வசனங்களை எடுத்து கோட் பண்ணுவாங்க. ஆனா நாம் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்படியாக விரும்புறேன். இந்த நாட்கள்ல இந்த சபைகளுக்குள்ளால வந்து சொல்றாங்க, உங்களுக்கு கஷ்டமே கிடையாது, பிரச்சனையே கிடையாது, பாடுகளே கிடையாது, எல்லாமே சந்தோஷம், ஹைப்பர் கிரேஸ். நம்முடைய வாழ்க்கை ஒரு கடல்ல இருக்கிற ஒரு படகை போன்றது. படகு கடல்ல இருந்துச்சுன்னா அது ஆடதான் செய்யும். என்னைக்காவது கடல்ல இருக்கிற படகு ஆடாமல் நிக்கிறத நம்ம பார்த்திருக்கிறோமா? அது ஆடாது. அது ஆடாம ஒரு சமயம் போகும். அது ட்ரெய்லர்ல பின்னால போகும்போது அது டைட்டாக கட்டி வைத்திருப்பார்கள். அப்போ அது ஆடவே ஆடாது. அப்போ அது நேராக போகும். ஆனா கடலுக்குள்ளால, வாழ்க்கை என்கிற கடலுக்குள்ளால நம்ம கடந்து வரும்போது நம்முடைய வாழ்க்கை படகு ஆடதான் செய்யும், அசையதான் செய்யும். இதை அநேகர் சொல்லுவாங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது என்று சொல்லி. யோவான் 16:33, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார்.
உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் ஜெயித்தேன். ஆண்டவர் சொல்லல உபத்திரமே இல்ல, எந்த பிரச்சனையுமே கிடையாது, பாடுகள் கிடையாது என்று சொல்லி. உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் பாடுகளுக்கும் கஷ்டங்களுக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும். ஆனா அந்த பாடுகள் கஷ்டங்களை ஜெயிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். மார்க்கு 4 அதிகாரம் 36 வசனத்துல 37, 38 வசனங்கள்ல ஒரு சம்பவம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அலை நின்று போயிற்று என்று சொல்லவில்லை, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது காற்று நின்று போய்விட்டது என்று சொல்லி. வாழ்க்கையில புயல்கள் அடிக்கிற வேளையில கிறிஸ்து நமது படகில இருப்பாரானா, நம்முடைய புயல் காற்றையும் சூறாவளி காற்றையும் எந்த சுனாமியையும் நிறுத்துவதற்கு தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அன்றைக்கு அவர் அலைகள் நிற்க கடவுது என்று அவர் சொல்லவில்லை, காற்றை அதட்டினார். பிரச்சனையை அதட்டுகிற தேவன். பிரச்சனைகள் வரதான் செய்யும், கடலுக்குள்ளால இருந்தீங்கன்னா அலை அடிக்கதான் செய்யும், பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். ஆனா வசனத்தை நாம் படிக்க வேண்டிய விதமாய் நாம் படித்தோமாண்டா, இந்த வார்த்தையை இந்த மாதிரி புறம்பான உபதேசங்களுக்கு நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள முடியும். நீதிமொழிகள் 3:1 விதமாய் சொல்கிறது, என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்கக்கூடாது. அவைகளை உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காசையும் சமாதானத்தை பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்தில் பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனாலே தேவனுடைய வார்த்தையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்போது அவர் உன் பாதையை செவைப்படுத்துவார் என்று சொல்லி, அவருடைய வசனத்தை நாம் மறந்து போக கூடாது, அவருடைய போதகத்தை நாம் மறக்க கூடாது. அவருடைய கட்டளைகளை நம்ம இருதயத்துல காக்க வேண்டும். நமக்கு நீடித்த நாட்களும் தீர்க்காசையும் சமாதானத்தை பெருக்கும் பண்ணும்படியாக அந்த வசனத்தை நாம் உட்கொள்ள வேண்டும். எபிரேயர் 5:15 விதமாய் சொல்கிறது, நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில கர்த்தருடைய வழியில நடக்க வேண்டுமென்றா வேத வசனம் நம்முடைய இருதயங்களை நிரப்புவது மிக அவசியம். இந்த கொரோனா காலங்களில் நமக்கு we have enough time. நாம் எவ்விதமாக நம்முடைய இருதயங்களை அவருடைய வார்த்தையினால் நிரப்பிக் கொண்டு இருக்கிறோம். இந்த நாட்களில், கடைசி நாட்களில் தவறான உபதேசங்கள், பொல்லாத உபதேசங்கள் சபைக்குள் கடந்து வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. அதை மேற்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய வசனத்தில் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய பாதையில நடக்கணும்னா அவருடைய வசனம் தான் நமக்கு வெளிச்சம். அதை பிடித்து கொண்டவர்களாய் நடக்கணும். சங்கீதம் 119, 105 சொன்னபடி, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது என்று சொல்லி, வெளிச்சத்தில் நடக்கணும்னா வசனம் நமக்கு தேவை. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லும்படியா விரும்புகிறேன். மூன்றாவதாக, கர்த்தருடைய வழியில நடப்பதற்கு தேவை choose God's way involves trust. மூன்றாவது, கர்த்தருடைய வழிக்கு அவரை நம்ப வேண்டும். இன்னைக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்க. நம் கர்த்தருடைய வேதத்துல எல்லாத்துலயும் இருந்துட்டு ஆண்டவரை நம்பலன்னா எப்படி? நீதிமொழிகள் 3:5 சொல்லு, வாசிப்புமா. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். யார? ஆண்டவரை நினைத்துக்கொள். அப்போ நினைக்கிற போது அவர் நம்முடைய பாதையை செவ்வைப்படுத்துவார். அப்போ நாம கர்த்தருடைய பாதையில நடப்போம். அவரை நம்புற பிள்ளைகள் அவர் பாதையில நடக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள சொல்லும்படியா நான் விரும்புறேன்.
நயகரா நீர்வீழ்ச்சியில் அந்த நீர்வீழ்ச்சி அது அதிகமாய் தண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு நீர்வீழ்ச்சி. அதை ஒரு மனிதன் கடக்கும்படியாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தான். அதாவது நயகரா நீர்வீழ்ச்சியின் 2 பக்கத்திலையும் தூண்கள் நாட்டி நடுவில் ஒரு கயரை கட்டி அந்த கயரில் நான் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் நான் நடந்து செல்வேன் என்று சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணியிருந்தான். அநேகர் கூடியிருந்தாங்க. அமெரிக்கா சைட்லையும் கனடா சைட்லையும் 2 பக்கத்துலேருந்தும் கூடியிருந்தாங்க. அவன் அந்த நேரத்தை அவன் அந்த கயரிலே நடக்க தொடங்கினான். காற்று பலமாக இருந்தது, எல்லாம் இருந்தது. அவன் பேலன்ஸ் செய்து அக்கறை சென்று அடைந்தான். எல்லாருக்கும் நல்லா கை தட்டினாங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாம் சொன்னாங்க, this is the biggest adventure என்று சொல்லி. அந்த மனிதன் ஒரு கேள்வி கேட்டான். எல்லாரும் நான் பண்ணதை நீங்க நல்லா அப்ரிஷியேட் பண்ணீங்க. நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்ல விரும்புறேன். யாராவது ஒருவர் என்ன நம்புற ஒரு ஆள் என் தோல்ல வந்து அமர்ந்து கொள்ளுங்க, நான் உங்களை மறுக்கரைக்கு நான் கொண்டு செல்வேன் அப்படின்னு. எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க, கை தட்டினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா ஒரு ஆள் அதுக்கு உடன்படவே இல்லை. ஆனா ஒரு சின்ன பிள்ளை ஓடி வந்தது. அவனிடத்துல ஓடி வந்து சொல்லி, நான் வரேன் என்று சொல்லி. உடனே அந்த சிறு பிள்ளையை தூக்கி தூளிலே வைத்துக்கொண்டு அந்த நபர் மறுமுனைக்கு நடக்க தொடங்கினார். அதுபோல அவர் நடந்து மறுமுனையும் வந்து எட்டினார். எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம், எல்லாரும் கைத்தட்டினாங்க. அப்புறம் அந்த நிருபர் எல்லாம் வந்து அந்த பிள்ளையை சூழ்ந்து கொண்டாங்க. சூழ்ந்து கொண்டு அவர்கிட்ட கேட்டாங்களாம், உனக்கு எப்படி இந்த தைரியம் வந்தது என்று சொல்லி. அவர் சொன்னாலா, இந்த நடந்த மனுஷன் தான் என்னுடைய அப்பா. சிறு வயதிலிருந்தே அவர் தோல்ல ஏறி நான் சென்றவள். அதனால எங்க அப்பா என்னை கீழே போட்டு விட மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொல்லி சொன்னாலாம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நாம் வசனத்தை அறிந்திருந்தாலோ அல்லது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருந்தாலோ காரியங்கள் இல்லை. அவரை நம்புற நம்பிக்கை நமக்குள்ளால இருக்கணும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நம்புற ஒரு காரியம் வாழ்க்கையில் இருக்கணும். இந்த நாளிலும் கூட நாம் கடந்து செல்கிற சூழ்நிலை மிகவும் கொடிதாக காணப்படுகிறது. வேலை இல்லை அநேகருக்கு. காலையில வேலைக்கு போயிட்டு வராங்க, சாயங்காலம் திரும்பி வரும்போது நோட்டீஸ் கையில கொடுக்குறாங்க, உங்களுக்கு வேலை இல்லை என்று சொல்லி. பண தேவையோடு இருக்கிற பிள்ளைகள். கடந்த நாட்கள்ல கர்த்தருடைய கிருபையினால அநேகருக்கு இந்த ரைஸும் கிராசரியும் நாங்கள் கொண்டு போய் அநேக கேம்பில் தேவையுள்ள பிள்ளைகளை நம் சபை மக்களும் மற்ற ஜனத்தாருக்கும் நாங்கள் கொடுக்கும்படியாக தேவன் எங்களுக்கு ஒரு கிருபை பாராட்டினார். அநேக நல்ல உள்ளங்கள் இந்த ஊழியத்துக்கு உதவி செய்தாங்க, பணத்தினாலும் மற்ற உதவி செய்தாங்க. அவ்விதமாக நாங்கள் இந்த பொருட்களை கடந்து சென்று கொடுக்கிற வேளையில் ஒவ்வொரு மனிதர்களும் சொல்லக்கூடிய காரியங்களை கேட்கும்போது எங்கள் இருதயம் பதைத்தது. அநேகர் 4 மாதம் சம்பளம் இல்லை, 5 மாதம் சம்பளம் இல்லை பிரதர். குடும்பத்தில் நாங்கள் ஒன்றும் இல்லாட்டாலும் நாங்கள் ஊருக்கு போனாலாவது ஏதாவது கூலி வேலை செய்தாவது குடும்பத்தை காப்பாற்றுவோம். நாங்கள் இங்கே சும்மா உட்காந்துருக்குறோம் கேம்பில் என்று சொல்லி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்பேற்பட்ட சூழ்நிலை கடந்து சென்று இருக்கிறேன்னா நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவனை நம்புவோம். அவரை நம்புகிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. சங்கீதம் 18:30 வாசிப்போம். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். அவரை தம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். அவர் பாதுகாத்துக் கொள்வார். சூழ்நிலைகளை பத்தி நம்ம பார்க்க வேண்டாம், சூழ்நிலையை பார்த்து கலங்க வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சிவந்த சமுத்திரத்தை கடப்பதற்கு முன்பாக கலங்கி தவித்தார்கள். ஆனா சூழ்நிலைகளை மாற பண்ணின தேவன் நம்மத்தில உண்டு. யோர்தானை கடக்க பண்ணினவர் நம்மோடு உண்டு. எரிகோ கோட்டையை விழ பண்ணினவர் நம்மோடு உண்டு. நம்முடைய தேவன் இன்றும் ஜீவிக்கிற தேவனாயிருக்கிறார். இது பழைய ஏற்பாட்டு கால கதைகள் அல்ல, புதிய ஏற்பாட்டிலும் அனைதினமும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்களை நான் சொல்கிறேன். நாட்கள்ல கர்த்தருடைய வழியில நடக்க வேண்டும் என்றால் கர்த்தரை நான் நம்ப வேண்டியது மிக முக்கியம். அவரை விசுவாசிக்க வேண்டியது மிக முக்கியம். அவர் சங்கீதம் 143:8 வாசிப்போம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். நாளும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழியை
எனக்கு காட்டுங்க. நான் உண்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, நான் உண்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுங்க. அநேக வேளையில வழி தப்பி என் வழி கர்த்தருக்கு தெரியலையே என்று சொல்லக்கூடிய காரியத்தை நான் பார்க்கிறேன். என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று, என் நியாயம் என் தேவனத்தில் எட்டாம போகிறது என்று சொல்லி நாம் புலம்பாதபடி கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, உம்மை நம்பி இருக்கிற ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுங்க என்று சொல்லி அவர் ஏசாயா 40, 29, 30, 31 படி வாசிப்போம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சோர்ந்து போறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். இளைஞர்கள் கூட சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல் சட்டிலை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், கர்த்தரை நம்புற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இரவு வேளையில இந்த செய்தியுடைய முடிவுக்கு நான் வந்திருக்கிறோம். விவேகானந்தர் விதமான அவருடைய கன்னியாகுமரி இதில் நீங்கள் விவேகானந்தர் ராக்குக்கு போனீங்கன்னா இந்த வார்த்தை அவருடைய வார்த்தை என்று சொல்லி எழுதி வைத்திருப்பாங்க. உலகத்தில் உள்ள பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்ம வேதத்தை அடிப்படையாக கொண்டதாக தான் இருக்கும். அநேக வேளையில் அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்ட் என்று சொல்லி இந்த நாட்களில் ஒருவேளை என் வழி கர்த்தருக்கு தெரியல, என் நியாயம் கர்த்தருக்கு எட்டலை என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிற என் அருமையான மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுறார், நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் பா. அதுதான் எலியாவுக்கு ஆண்டவர் சொன்னது. 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 7, 8 வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். 40 நாள் ஒருவேளை ஆகாரத்தில் அவன் நடந்து போனான். அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நாம ஒருவேளை என்னுடைய வழிகள் தேவனுக்கு தெரியல, மறைவாயிடுச்சு, என் நியாயங்கள் தேவனிடத்தில் எட்டல என்று சொல்லி புலம்பிக் கொண்டு சோர்ந்து போய் ஒருவேளை இந்த வேலையில் இருக்கிறீங்களா? என் தேவ ஆவியானவர் சொல்லக்கூடிய காரியம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் தருகிற தேவன், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். அது மாத்திரமல்ல, நீ பண்ண வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம், நீ செல்ல வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம். சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மை தவழ்ந்து செல்வதற்காக அழைக்கவில்லை, அவர் நம்மை பறக்கும்படியாக அழைத்திருக்கிறார். சோர்ந்து போனவர்களாய் அல்ல, ஓடும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். இந்த இரவு வேளையில கூட நாம் ஒரு விசை நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமா? என் வழி எப்படி இருக்கு, என் நியாயங்கள் எப்படி இருக்கு என்று சொல்லி தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என் வழிகள் எவ்விதமாக இருக்கிறது ஆண்டவரே, என்னுடைய நியாயங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து எட்டவில்லை என்று சொல்லி நான் புலம்பிக் கொண்டு இருக்கிறேனே ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற உம்முடைய வழியில நடக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு பயப்படுகிற பயத்தை என் வாழ்க்கையில தாங்க ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை தியானிக்கிற ஒரு கிருபையை தேவன் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உம்மை நம்ப எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உம்மை நம்புற பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதே இல்லை ஆண்டவரே. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாய் கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது என்று சொன்ன என் தேவன் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என் தேவன் பெரிய காரியங்களை நீ செய்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு போதும் ஆண்டவரே நீ மறந்து போகிற தேவன் அல்லவே அல்ல ஆண்டவரே. எங்கள் பாதைகள் உமக்கு மறைவானவை அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பாதையில நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்தியும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த இரவு வேளையில இந்த செய்தியை கேட்ட பிள்ளையோட வாழ்க்கையில என் தேவன் பேசினபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு பயப்படுகிற பயத்தை இருதயத்துல வைக்க முடியாது செபிக்கிறோம்.
வசனத்தில் ஆண்டவரே அவர்களை நிரப்ப தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உம்மை நம்புகிற அறிவுல ஆண்டவரே வளர ஆண்டவரே இன்னும் கிருபை செய்யுங்க. உன்னை உண்மையாக நம்ப தேவன் கிருபை செய்யுங்க. எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதபடி இந்த இக்கட்டான சூழ்நிலையில தேவ கரம் அவர்களை தாங்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய சமூகங்களுக்கு முன்பாய் செல்வதாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.